الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلام العليم الحكيم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்கும் பெண் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இறையெல்லாம் பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளை கிடங்க, அல்லாஹ்வுடைய ஆணை கிடங்க அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தூய எண்ணத்துடன் பிரார்த்திக்க வேண்டும் என்ற நல்ல நாட்களை வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருடைய நல்லெண்ணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூலாக்கி மக்பூலான ஒரு இணைப்பாக அல்லாஹ் ஏற்படுத்தி நம்முடைய துஆவை அங்கீகரித்து நம்முடைய அமல்களை எல்லாம் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் மன்னித்து நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோர்களை ஒன்றிணைத்து நமது குடும்பத்தாரை ஒன்றிணைப்பானாக ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக வேண்டி எனது இந்த ஜும்ஆவுடைய முதல் குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தினம் இந்த ஜும்ஆவுடைய தலைப்பு ரமலானை வரவேற்போம். ரமலானை வரவேற்போம் என்றால் இன்னும் சரியாக ரமலானுக்கு சில நாட்கள் இருப்பது என்று சொல்லுவதை விட ஒரு சில மணி நேரங்கள், சுமார் 360 மணி நேரங்கள் இருப்பதாகத்தான் இருக்கிறது. சுமார் 15 நாட்கள் அல்லது 14 நாட்கள் தான். அப்படியானால் மணி நேரங்களில் 360 மணி நேரம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானை எப்படி வரவேற்பது? எல்லாரையும் பெரிய பெரிய தலைவர்களை வரவேற்பதை போன்று ரமலானை வரவேற்போம், ரமலானை வரவேற்போம் என்று சில ஊர்களில் சில கிராமங்களில் வருக ரமலானை வருக என்றும் நேரத்துக்கு கதிரே வருக என்றும் இப்படியெல்லாம் பேனர்கள் எல்லாம் ஒப்புவிப்பார்கள். அப்படியா வரவேற்பது? எப்படி? அல்லது மேடை பெற்று முழங்குவதாம் வருக என்று? இல்லை. மர்ஹபன் ரமலான், ரமலான் வருக, ரமலான் வருக என்றால் இந்த ரமலானுக்காக நாம் தயாராகிக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய அளப்பெரிய தாழ்பெரியத்தை, அதனுடைய குரலை உணர்வோமே. ஆனால் ரமலான் வந்துவிட்டால் அந்த ரமலானுடைய சிறப்பையும் மேன்மையும் எந்த நம்மவர்களெல்லாம் காலம் முழுவதும் ரமலானாக இருந்துவிடக் கூடாதா என்று ஆதங்கம் கொள்வார்கள். ரமலான் என்றால் என்ன பொருள்? ரமலான் என்றாலே கரித்தல், சாம்பலாக்குதல், எல்லா விதமான தீமைகளையும் எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு பொருளுக்குத்தான் ரமலான் என்று அந்த காலத்தை ரமலான் என்றே சொல்லப்படுகிறது. அருளுடைய மாசம், புண்ணியமான மாசம், மன்னிப்புடைய மாசம், ரஹமத்துடைய மாதம் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய அந்த ரமலான்
நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்மை நோக்கி நாம் அந்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ரமலான் வந்துவிட்டால் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஈமான்தாரிகள் என்று சொல்லக்கூடிய முஃமின்களுடைய உள்ளத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும், அதிகம் குர்ஆனை ஓத வேண்டும், அமல்கள் அதிகம் செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகள் நிறைய செய்ய வேண்டும். எப்படி நினைத்து நம்மிடத்திலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இரவு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரங்கள் இருப்பவர்கள் நாம் தான தர்மங்களையும் ஜக்காத்துகளையும் முடிந்த அளவு நம்மால் இயன்ற அளவு செய்து நம்முடைய கடமைகளை நிறைவேற்றி நம்முடைய பொறுப்புகளை நாம் நியமித்து அதனுடைய நன்மைகளை அல்லாஹ்வுடைய தன்மையிலிருந்து நாம் பாதுகாத்து பெற வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் அந்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எப்படித்தான் இந்த ரமலானுக்காக நாம் தயாராகிக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானை நாம் எதிர்பார்த்து கொண்டு அவர் இந்த ரமலானை வரவேற்க வேண்டும். அதிகமான பேர் 175% மக்கள் ஆரம்பத்தில் அவசரமாகவும் ஆசையாகவும் அவர்கள் ஆர்வமாகவும் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவார்கள். 1, 2, 3 நாட்கள், இன்னும் சொல்ல போனால் 10 நாட்கள் அல்லது 15 நாட்கள் தொடர்ந்து அந்த இறை வழிபாட்டில் இருந்து கொண்டு கொஞ்சமாக குறைத்துக் கொள்வார்கள். இப்படி அல்ல, சிலர் அந்த நாட்களையே வேஸ்டாக்கிக் கொள்வார்கள். அந்த ரமலானுடைய நாட்களையே வேஸ்டாக்கிக் கொள்வார்கள், வீணாக்கிக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தினம் இதே போன்று ஜும்மாவுடைய மெம்பர் படியிலே ஏறும்போது ஆமீன், முதலாவது படி ஏறும்போது ஆமீன் என்றார்கள், இரண்டாவது படி ஏறும்போதும் ஆமீன் என்றார்கள், மூன்றாவது படி ஏறும்போதும் ஆமீன் என்று சொன்னார்கள். இதை பார்த்த சஹாபா பெருமக்கள் என்றுமில்லாமல் மும்முறை இன்று ஆமீன் கூறினீர்களே, இதனுடைய பொருள் என்ன என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் முதல் படியில் ஏறியதும் யாருக்கு தாய் தந்தையர்கள் இருந்து அந்த தாய் தந்தையரை சரியாக கவனிக்காமல் இருந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நாசம் உணவட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி பிரார்த்தித்தார்கள். அதற்கு நான் ஆமீன் என்றேன். இரண்டாவது முறை யார் ரமலானுடைய காலம் வந்து அந்த ரமலானை முறையாக பயன்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அந்த ரமலானை நோன்பை நோக்காமல் அந்த காலத்தை முழுவதும் வீணாக ஆக்கிக் கொள்கின்றானோ அவனுக்கு இறைவனின் சாபம் உண்டாகும் என்று சொன்னார்கள். அதற்கும் நான் ஆமீன் என்றேன். மூன்றாவதாக என்னுடைய பெயர் கேட்கப்பட்டு என்னுடைய பெயர் எங்கே ஒலிக்கப்படுகிறதோ அந்த ஒலிக்கப்பட்டு அதற்கு அவர் கேட்கக்கூடியவர் ஸலவாத் உரைக்கவில்லையோ அவருக்கும் இறைவனின் சாபம் உண்டாகும் என்று சொன்னார்கள். அதற்கும் நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய காலத்தை நாம் அது அளப்பெரிய காலமாக கிடைக்காத ஒரு காலமாக நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரும் எடுத்தியது இந்த ரமலானை முறைப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ரமலானுடைய அந்த ரூஹானியத் அந்த உயிரோட்டத்தை பாழாக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களில் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன காரணம் என்று பார்த்தால் அவர்களுடைய அறிவின்மைதான் காரணம். இந்த இபாதத் என்று சொன்னால் இஸ்லாமிய பார்வையில் தொழுகை, நோன்பு, ஜக்காத், சதக்கா இன்ன பிற வணக்க வழிபாடுகள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய எண்ணத்தால், அவர்களுடைய மனதால், உள்ளத்தால், உடலால், பொருளாதாரத்தால் செய்யப்படக்கூடிய அத்தனை எண்ணங்களும் சேவைகளும் இதுவும் இறை வணக்க வழிபாடுதான். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானு இலா ரமலான் முகஃபிராத்தின் பிமா பைனஹுன்ன மஜ்தமல் கபாய். ஒரு ரமலான் ஒரு வருடத்தினுடைய ரமலான் வந்துவிட்டால் அந்த ரமலான் அடுத்த வருடத்தினுடைய ரமலான் வரைக்கும் இவர்கள் இடையில் செய்த சின்ன பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ரமலானுடைய பெருமையை பற்றி சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதமாக சொல்கிறார்கள். மன் சாம ரமலான் ஈமான் இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் முறையான முறையில் அவர் நோன்பை வைத்து
அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவருடைய முந்திய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். ஆனால் ஈமான் இறை நம்பிக்கையோடும் நல்லெண்ணத்தோடும் அந்த நோன்பை நோக்க வேண்டும். நோற்பாரையானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதை போன்று மன் காம ரமலான் ஈமானன் இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம் மின் தம்பி. அதாவது அந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக இவர் நின்று வணங்கினாரேயானால், நல்ல எதிர்பார்ப்போடும் இறை நம்பிக்கையோடும் நின்று வணங்குவாரேயானால் அவருக்கும் அல்லாஹ்வுடைய இவர் செய்த பாவங்களில் சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுவார் என்பதாக சொன்னார். இன்னொரு இடத்திலே சொல்லும் போது மன் காம ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ரமலானுடைய காலத்தில் ஓர் இரவு இருக்கிறது. அது 27வது இரவு கிடையாது. 20 முதல் 30 வரைக்குள்ள ஒற்றப்படையாக 21, 23, 25, 27, 29 இந்த இடைப்பட்ட நாட்களில் ஒரு நாளை தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நாட்களில் இவர் நின்று வணங்குவாரேயானால், இது அதிகப்படியாக சொன்னது, அப்போதும் அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது சொன்னார். இப்படி நோன்பை பற்றி ரமலானுடைய அறிவியலை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது நோன்பு என்றால் என்ன? ஒமல்லம் எது கவுல சூர் பலைஸ லில்லாஹி ஹாஜத்துல் ஃபீஹி ஐயலா தானிஹி வ ஷராபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒமல்லம் எது கவுல சூர் என்றால் பொய்யான வீணான எந்த சொல்லையும் செயலையும் அவன் விடவில்லையோ பலைஸ லில்லாஹி ஹாஜத்துல் ஃபீஹி, அவன் நோன்பு வைத்திருப்பதனால், அவன் தாகித்திருப்பதனால், அவன் பசித்திருப்பதனால் அல்லாஹ்வுக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொன்னால் ஒரு சின்ன வார்த்தை சூர் என்ற வார்த்தையை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொய், பித்னா, போர்க்குட்டுதல், புறம் பேசுதல், இதுவரை எந்த கெட்ட செயலையும் செய்யாமல் உன்னுடைய நோன்பை பாதுகாத்துக் கொண்டால் அதற்கு அளப்பெரிய நன்மை அல்லாஹ் தருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் இன்னென்ன நன்மைகள் இருக்கிறது. 5 நேர தொழுகை தொழுதால் கடமையை நிறைவேற்றுவதற்கு அந்த கடமையை நிறைவேற்றுடைய நன்மையும் அதற்காக கூலியும் அல்லாஹ் தருவான். இதுபோன்ற ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் இன்னென்ன நன்மைகள் இருந்தாலும் நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு எனக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது. நோன்பு அன சாயிம் அன அஜ்ஸீலஹு, நோன்பு நானாகவே நோன்பு இருக்கிறேன், நான் அதற்கு கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நோன்புக்கு யாரும் அதற்கு கூலியை வர்ணிக்கப்படவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நோன்பு, அதே போல திருமறை குர்ஆன் ஓது, இந்த இரண்டும் தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வணக்க வழிபாடுகளை சேர்ந்த 2 விஷயம் தான் சிபாரிசு ரெக்கமெண்ட் செய்யும். இந்த நோன்பு சொல்லும், அல்லாஹ்வே எனக்காகவே இவன் நோன்பு இருந்தானே என்னை ரொம்ப வகையான முறை நல்ல முறையில் பாதுகாப்பாக வைத்து நோன்பு வைத்தார். எந்த விதமான தீய செயல்களில் ஈடுபடவில்லை, எந்த விதமான பொய்யான பேச்சும் பேசாமல் அல்லாஹ் உனக்காகவே நோன்பு வைத்து என்னை பாதுகாத்தார். இந்த நபரை சொர்க்கத்துக்கு உள்ளே நுழைவிக்க செய்து அந்த நோன்பு வாதாடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமறை குர்ஆன் சொல்லும், அல்லாஹ்வே குர்ஆன் வளம் மிக்கவராக இருந்து எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்று சொர்க்கத்துக்காக அல்லாமல் உன்னை வணங்கு, உன்னுடைய திருமறை குர்ஆன், உன்னுடைய வசனம், உன்னுடைய வசனத்தை உன்னை பயந்து ஓதி இதனுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக ஓதிய காரணத்தால் இவரை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வாயாக என்று அந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வாதாடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட நோன்பை பற்றி சொல்லும் போதுதான் ஒருவர் நோன்பாளியாக இருந்து இன்ன பிற செயல்களில் இன்ன பிற சொல்லுகளில் அவர்கள் அதில் ஈடுபடாமல் இருப்பாரேயானால் அவர்களுடைய நோன்புதான் அங்கீகரிக்கப்பட்ட நோன்பாகவும், உமல்லம் எது கவுல சூர் சொல்லக்கூடிய கெட்ட விஷயங்களை அவர் விடவில்லை என்றால் அவர் தாகித்திருப்பதனாலோ அவர் பட்டினியாக இருப்பதனாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, அவராகவே பட்டினி இருந்து கொண்டார், அவராகவே தாகித்திருந்து கொண்டாரே தவிர அவர் நோன்பாக இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோன்பாளியுடைய வாயில் வரக்கூடிய வாடை கஸ்தூரியுடைய வாடையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் நோன்பாளியை ஏதாவது வார்த்தையால் துன்பத்தினால் இன்னி சாயிமன்,
நான் நோன்பாளி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டே நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோன்பாளிக்கு என்று ஒரு பிரத்யேகமான வாசல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கத்திலே தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த வாசலில் நோன்பாளிகள் மட்டும்தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்ட வாசலுடைய பெயர் அர்-ரய்யான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், இதா ஜா ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah, ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டுவிடும். ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah என்றால் சொர்க்கத்துடைய வாசல் சொன்னால் அப்வாபுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் வாசல்களாம் திறக்கப்படும். உகலிக்கத்தின் கார், நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்டுவிடும். ஷைத்தானுக்கு விலங்கிடப்படும் என்று சொன்னால் என்ன அர்த்தம், என்ன பொருள் என்று பார்க்கும் போது சொர்க்கத்துக்கு செல்வதற்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் இந்த ரமலானிலே நாம் பின்பற்றி கையாண்டு கொள்ளலாம். இது ரொம்ப எளிதான ஒரு நாளாக, ரொம்ப எளிதான வசதியாக இருக்கக்கூடிய அந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தீய செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு ஒரு வழிவகை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலான் எப்படி என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையாளர்களான முஸ்லிம்களே, குத்திபத் அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எப்படி நோன்பை கடமையாக்கினோ அதை போன்று உங்களுக்கும் கடமையாக ஆக்கியிருக்கிறேன். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்களெல்லாம் அப்படி இறைவனை அஞ்சி நோன்பு வைப்பீர்களேயானால் அல்லாஹ்வுடைய இறையச்சமுடையவர்களாக நீங்கள் மாறலாம். இறையச்சமுடையவர்கள் என்றால் உள்ளத்தில் மாற்றம் வரணும், செயலில் மாற்றம் வரணும். இப்படி செயலிலும் உள்ளத்திலும் மாற்றம் வருவதுதான் நீங்கள் இறையச்சமுடையவர் என்று அல்லாஹ் சொல்கிறார். இறையச்சமுடையவருக்கு இன்னொரு திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, உங்களுடைய இறைவனான அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே பாவ மன்னிப்புக்காக விரைந்து செல்லுங்கள். ஜன்னத்தின் சொர்க்கத்தை பெறுவதற்காக விரைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஸமாவாத்து வல்லார், அந்த சொர்க்கத்தினுடைய அகல நீளம் இருக்கிறதே வானம் பூமி அளவாக இருக்கிறது. இந்த சொர்க்கத்தை முத்தகீன் என்று சொல்லக்கூடிய தக்வாவுடைய இறையச்சமுடையவர்களுக்காகத்தான் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த முத்தகீன் என்றால் யார் என்று சொல்லும் போது, அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வல் தர்ராய், வசதியான நல்ல நிலைமையிலும் அவர்கள் கஷ்டத்திலும் வறுமையிலும் அவர்கள் செலவிடுவார்கள், தான தர்மம் பண்ணுவார்கள், ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் பங்கிட்டுக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, வல் காலிமீனல் கைஸ், கடுமையான கோபம் ஏற்படுகிறது. கோபம் ஏற்பட்டால் அந்த கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்கள் ஏதேனும் தவறுகள் இழைத்தால் அப்படிப்பட்ட மக்களை மன்னிப்பார்கள். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாயிஷத்தன், இப்படி தக்வாவுடையவர்கள் இறையச்சமுடையவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் டெஃபினிஷன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், அவர்கள் வறுமையிலும் செழுமையிலும் அல்லாஹ்வுக்காகவே ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்குவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கொடுக்க முடியாத கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை மென்று விழுங்குவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, எப்படி போரிலே எதிரியை வெட்டி வீழ்த்தி கீழே தள்ளி விடுவானே அவன் வீரன் அல்ல, தனக்கு கோபம் வந்தால் தன்னுடைய கோபத்தோடு சண்டை போட்டு அதிலே பொறுமை காத்து வெற்றி கொள்வானே அவன்தான் வீரன் என்று சொன்னார்கள் அல்லவா. அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தக்வாவுடையவர்கள் என்றால் யார்? அந்த தக்வாவுடையவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், வறுமையிலும் செழுமையிலும் செலவிடுவார்கள், கோபம் வந்தால் மென்று விழுங்குவார்கள். அதுபோன்று வல்லாஹீன அனின் நாஸ், மக்கள் ஏதேனும் தவறிழைத்தால் அவர்களை மன்னித்து விடுவார்கள். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாயிஷத்தன், அவர்கள் ஏதேனும் அருவருக்கத்தக்க கெட்ட செயல்களை செய்து விட்டார்கள் என்றால், வலமு அன்பசரும், தனக்குத்தானே அவர்கள் அநியாயம் செய்து விட்டாலும் தக்கரல்லாஹ், அப்படிப்பட்டவர்கள்